உலகில் இதுவரை கட்டப்பட்டதிலேயே மிகவும் விலையுயர்ந்த வீடு அமெரிக்காவிலோ நியூயார்க்கிலோ அல்ல, மாறாக இந்திய நகரமான மும்பையில் 2017ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடம் இந்திய தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் தனிப்பட்ட இல்லமாகும். மும்பையில் ஆண்டலியா என்று அழைக்கப்படும் இந்த வீட்டின் மதிப்பு $2 பில்லியன், 15,000 கோடி ரூபாய். கரீம் நகரில் உள்ள பக்கிங்ஹாம் அரண்மனை தான் உலகின் மிகவும் விலையுயர்ந்த வீடு என்று பலர் நம்புகிறார்கள். ஏனெனில் பக்கிங்ஹாம் அரண்மனையின் மதிப்பு $5 பில்லியன். ஆனால் பக்கிங்ஹாம் அரண்மனை ஒரு தனியார் சொத்து அல்ல. அதே சமயம் ஆண்டலியா ஒரு தனியார் வீடு. ஆண்டலியா தான் உலகின் மிகவும் விலையுயர்ந்த தனியார் வீடு என்று சொன்னால் அது தவறாக இருக்காது. இந்த 7 மாடி கட்டிடத்தை 50 மாடி கட்டிடம் போலவோ அல்லது அதைவிட குட்டையானது போலவோ தோற்றமளிக்க செய்யும் பல அறைகள் இந்த வீட்டில் உள்ளது. ஆண்டலியாவின் முதல் 6 மாடிகளில் ஒரு ஆடம்பரமான கார் நிறுத்துமிடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நிறுத்துமிடத்தில் ஒரே நேரத்தில் 170 கார்களை நிறுத்த முடியும். உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கும் முகேஷ் அம்பானி ஆடம்பர கார்களின் தீவிர ரசிகர். மேலும் அவரது கார் சேகரிப்பில் 168 கார்கள் உள்ளது. இந்த ஆடம்பரமான கார் நிறுத்துமிடத்துடன் இந்த வீட்டில் ஒரு கார் சேவை நிலையமும் உள்ளது. அங்கு அம்பானி குடும்பத்தினரின் கார்கள் மட்டுமே பராமரிக்கப்படுகின்றன. உங்களுக்கு காரில் பயணிக்க விருப்பமில்லை என்றால் ஹெலிகாப்டர் பயண வசதி எப்போதும் உள்ளது. ஆண்டலியாவின் மொட்டை மாடியில் ஹெலிபேடுகளும் உள்ளன. கார் நிறுத்தும் இடத்திலிருந்து ஒரு பாதை அரசு லாபிக்கு இட்டு செல்கிறது. அங்கு 1 அல்லது 2 லிப்டுகள் மட்டுமல்ல, பல லிப்டுகள் நிறுவப்பட்டுள்ளன. அம்பானி குடும்பத்தை தவிர வேறு யாராவது மாடிக்கு செல்ல விரும்பினா அவர்கள் இருக்கும் தளத்தில் மட்டுமே நிறுத்தப்படுவார்கள். பொழுதுபோக்கை பற்றி பேசுகையில் இந்த வீட்டில் 50 பேர் அமர்ந்து திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு திரையரங்கமும் உள்ளது. எண்ணற்ற மொட்டை மாடிகளும் பால்கனிகளும் உள்ளன. அங்கு நீங்கள் தோட்டங்களையும் ஆண்டலியாவின் சுவர்களையும் காணலாம். கோடை காலத்தில் வீட்டின் சுவர்களையும் அறைகளையும் குளிர்ச்சியாக வைத்திருக்க அமைக்கப்பட்ட ஒரு தோட்டத்தை காணலாம். நாம் குளிர்ச்சியை பற்றி பேசும்போது இதை கேட்பது பயனுள்ளதாக இருக்கும். ஜூன் ஜூலை மாதங்களில் மும்பை நகரம் 50 டிகிரி செல்சியஸை எட்டும்போது அதே நேரத்தில் ஆண்டலியாவின் ஒரு பகுதியில் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவுகிறது. இந்த வீட்டில் ஒரு குளிர்கால அதிசய உலகம் உள்ளது. அது ஒரு ஜெனரேட்டர்களின் உதவியுடன் செயற்கை பனியை உருவாக்குகிறது. அங்கு சுட்டெரிக்கும் வெயிலும் ஒருவர் பனியை ரசிக்க முடியும். இந்த ஆடம்பரமான கட்டிடம் சிகாகோவை சேர்ந்த காம்ஸ்வெல்ஸ் என்ற கட்டிடக்கலை நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இதன் உட்புற வடிவமைப்பை ஆஸ்திரேலியா நிறுவனமான மிக்ஸ் குரூப் செய்துள்ளது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த 4 லட்சம் சதுர அடி கட்டிடம் முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நீதா அம்பானி மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் என 5 பேருக்கு மட்டுமே இடமளிக்கும் வகையில் கட்டப்பட்டது. ஆனால் இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த 5 பேருக்கு சேவை செய்வதற்கும் இந்த ஆடம்பரமான வீட்டை பராமரிப்பதற்கும் பாதுகாக்கப்பட்டவர்கள், துப்புரவாளர்கள், ஓட்டுநர்கள், பாதுகாப்பு பணியாளர்கள், மின்சார வல்லுநர்கள் மற்றும் குழாய் பழுதுபார்ப்பவர்கள் உட்பட 600 பேர் கொண்ட ஊழியர்கள் குழு பணியமர்த்தப்பட்டுள்ளது. ஆண்டலியாவில் தங்குமிடத்துக்காக ஒரு தளம் முழுவதுமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்து ஊழியர்களும் அங்குதான் வசிக்கின்றனர். இந்த வீட்டின் கட்டுமானத்தில் பெரும்பாலான பளிங்கு, படிகம் மற்றும் முத்துக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வீட்டில் ஒரு கோயிலும் உள்ளது. அங்கு உலகின் அனைத்து பொழுதுபோக்கு மற்றும் வசதிகளும் ஒரே வீட்டில் அமைந்துள்ளது. இந்த வீட்டில் ஒரு கோயிலும் உள்ளது. மேலும் பல இந்து சிலைகளும் உள்ளது. முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் உரிமையாளர் மற்றும் தலைவர் ஆவார். மேலும் அவர் இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியா முழுவதிலும் உள்ள பணக்காரர் என்றும் அறியப்படுகிறார். மக்கள் தொகை அடிப்படையில் உலகின் 2வது பெரிய நாடான இந்தியாவின் ஏற்றுமதியில் முகேஷ் அம்பானி பெரும் பங்களிப்பை செய்கிறார். இது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சாதனை. இதனால்தான் உலகின் பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி 15வது இடத்தில் உள்ளார். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ எப்படி செய்யுங்க, மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.